அன்பு நெஞ்சங்களே, சம்மர் ஸ்பெஷல் நான் உங்களை வரவேற்கிறேன். வெயில் சதா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாரும் வெளியில் போகாமல் இருக்க முடியாது. வெளியில் போனீங்கன்னா கட்டாயமாக கொடையோ தொப்பியோ போட்டுக்கோங்க. உங்களை நீங்கள் பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு போங்க. வெளியில் போகாமல் இருக்க முடியாது. நமக்கு வேலைகள் நிறைய இருக்குது. நிறைய நீர் குடிங்க. தண்ணி பாட்டில் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க. நீர்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க. பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா வெப்ப மயக்கம்ன்றது தான் சன்ஸ்ட்ரோக். அதனால் நீங்கள் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. இன்றைக்கான கதைக்களம் குட்டி சுட்டீஸ்க்கு. 2 பானை தண்ணியில் மிதந்து வந்துட்டு இருந்ததா. ஒன்று வெங்கல குடமா, இன்னொன்று மண் குடமா. வெங்கல குடம் சொல்லிச்சா, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் தண்ணியில் பயணம் பண்ணுறோம், நம்ம 2 பேர் ஒன்றாவே பயணிக்கலாம் வா அப்படின்ச்சான். அப்போ மண் குடம் சொல்லிச்சா, அப்பா ஆளை விடு, நீ அன்பா என்னை இடித்தா கூட நான் சுக்கு நூறாக போயிடுவேன். ஏன்னா உன்னோட இயல்பு வேறு, நான் வேறு. ஒத்த எண்ணம் கொண்டவங்களால் மட்டும்தான் நட்பு பாராட்ட முடியும்னு சொல்லிட்டு அது தனியாக பயணம் பண்ண தொடங்கிச்சான். நண்பர்களே, என்னதான் நம்ம நிறைய பேர் கூட பழகினாலும் நம்முடைய கருத்தோட ஒத்திருக்கவங்களோட தான் நம்முடைய பயணம் சுமூகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா குழந்தைங்க நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுப்பாங்க. ஆனால் எல்லோரும் சண்டை போட்டுட்டு வருவாங்க. ஏன்னா நான் சொன்னால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னால் அவன் எதிர்த்து பேசுகிறான், இவன் இப்படி பண்ணுறான், அவன் அப்படி பண்ணுறான்னு பிரச்சனையை பிடிச்சி கையில் இழுத்துக்கிட்டு வருவாங்க. ஏன்னா உங்கள் தாட்ஸ் வேறு, அவங்க தாட்ஸ் வேறு. உங்கள் தாட்ஸ் கூட இருக்கவங்களோட நீங்கள் நட்பு வச்சுக்கிட்டிங்கன்னா அன்பாகவும் சமூகமாகவும் ஸ்மூத்தாகவும் போகும். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள் தாட்ஸ் இருக்கவங்களோட தேடி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.